தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பழகன் தேவராஜ், சிட்னியிலிருந்து. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இடம் சிட்னி முருகன் கோயில். இதுதான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட். இந்த இடத்த பேர் வந்து கவுப்பர் ஸ்ட்ரீட். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து டெட் எண்டுன்றதுனால பெருசாக டிரான்ஸ்போர்ட் இருக்காது, க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு அரச மரம். நம்ம மக்கள் இங்கே இந்த மரத்துக்கு மஞ்சள் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு முறையும் கார்ப்பரேஷன் வந்து இதை வெட்டி விடும், துளுத்து வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு தமிழ் கடை தான், டேசி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க அந்த கவுப்பர் ஸ்ட்ரீட்ன்ற தெரு. அப்படியே நடந்து போயின்னே இருக்கோம். இது வந்து கிரேட் வெஸ்டர்ன் ஹைவே. இந்த ஹைவே அதை நம்ம டச் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு ஜூப்ளி பார்க்னு ஒரு சின்ன பார்க்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்குமே ஒரு பார்க் வச்சுருப்பாங்க. ஒரு 4 தெருவுக்கு ஒரு பார்க் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதிசயம். நம்மளுடைய மகாத்மா காந்தியோடைய சிலை வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டு. கொஞ்சம் தொலைவில் நடந்து வந்திருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போனால் கிரேட் வெஸ்டர்ன் ஹைவே. ஸோ இது ஒரு யமகா ஷோரூம். அப்படியே போயிட்டு இருக்கோம், நடந்து போயிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ரோட்டில் காருங்க இப்படி அப்படியும் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி கட்டின வீடுங்க தான். மோஸ்ட்லி வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து கொஞ்சம் புறநகர் பகுதியில் இருக்கும். சிட்டி க்ளோஸ்அப் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பழைய வீடுங்க. ஸோ ரோடை கிராஸ் பண்ணோன்னா அங்கே ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிட்டா க்ரீன் சிக்னலில் தான் நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கே போலீஸ் அது மாதிரிலாம், டிராஃபிக் போலீஸ் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ அப்படியே நடந்து வந்து நிற்கும். பரமட்டர்லேருந்து பஸ் வசதியும் இருக்குது. 810X, 18010X, T80. ஸோ நிறைய பஸ் இருக்குது. நம்ம எதாவது இடத்துலாம் ஒரு சின்ன கெனான் வச்சுருக்காங்க. அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு குட்டி பார்க்கு, அதை நம்ம கிராஸ் பண்ணுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன கடை இருக்குது, ஒரு காஃபி ஷாப் மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் இது தாண்டணும். இதுக்கு வந்து ப்ரெஸ் பட்டன் இல்லை. ஸோ பெட்ரோல் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் $2 தான் இருக்குது. $1.79னா $1.79 மீனிங் அதுக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே தான் பெட்ரோல் போடணும். காரில் பேமெண்ட் போயிட்டு கேஷியரில் கட்டிடணும். ஸோ இங்கே ஒரு சென்னை சில்க்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு சென்னை சில்க்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் புடவைகள், சாரீஸ் அது மாதிரி ஏதாவது வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ 2 பேர் உயரமாக பேசி போயிருக்காங்க. இது வலம்புரின்னு சொல்லிட்டு இது ஒரு கடை தான், இது ஒரு தமிழ் கடை தான். ஸோ இங்கே பாருங்கள், வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மரம் இருக்குது. சாத்துக்குடி ஆரஞ்சான்னு தெரில எனக்கு அது. பாருங்கள், இது ஒரு வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பழைய வீடுங்க, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு, பிரிக்கில் கட்டின வீடுங்க. அப்படியே நடந்து போயிட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது புது அப்பார்ட்மெண்ட்ஸு. இங்கே ஒரு தமிழ் கடை வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கார்னரில் ஒரு குட்டி கடை. நம்ம எதிர்பார்த்த சிட்னி முருகன் கோயில் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 1985 வந்து தனிகை கந்தன்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலையை வந்து நம்ம மகாபலிபுரம் சிற்பி தான் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1995 வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க முருகன் சிலை. அப்புறம் குட்டி குட்டி அந்த சாமி சிலைகள்லாம் வச்சு. அப்புறம் 1999 தான் வந்து முழுமையான குடமுழுக்கு பண்ணி கோயில் வந்து பெருசாக கட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ கோயில் வந்தாச்சு. இருபுறமும் துளசி செடிகள் பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ கோயில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேசில்ன்ற ஒரு இடம் தான். அந்த இடத்துக்காரங்க, அந்த கவர்மெண்ட் தான் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே கட்டியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2024 வந்து ஒரு குடமுழுக்கு நடந்தது. நான் 2011 வரும்போது அப்போது ஒரு முறை நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 2024 நடந்தது ரீசெண்டாக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் டின் கணக்கில் தான் எடுப்பாங்க. எடுத்து அகல் விளக்குகள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
நம்ம இந்தியாவில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கன்ஸ் மக்களால் வந்து கட்டப்பட்ட கோயில் தான். ஸோ ஒரு ஃபேமிலி வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வியூவு எப்படி இருக்குது பாருங்கள். இருபுறமும் பெரிய ரோடு, ரைட் சைடு வந்து கிரேட் வெஸ்டர்ன் ஹைவே, லெஃப்ட் சைடு என்ன பேர் தெரியல. ஸோ இதெல்லாம் நான் குடமுழுக்கு பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ கோயிலில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா புரோகிதர்கள் வந்து மந்திரம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் உள்ளே இருக்கிற சிலைகள், அர்ச்சனை தட்டு நம்ம கொடுத்துக்கலாம். விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். ஸோ இதாங்க மூலவர். எல்லோரும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்த சிட்னி முருகன் அவர் தான். நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.